அதை மட்டும் பண்ணணும். மக்களை இப்படி பண்ணு அப்படி பண்ணி இப்படிதான் சிந்திக்கணும்னு நீங்க சோசியல் இன்ஜினியரிங் பண்ணக்கூடாது. அது உன் வேலை கிடையாது. என்ன கருத்து தெரிவிக்கிறாங்களோ அதை நியூட்ரலா கேட்டு வந்து சொல்லணும். அவங்களுக்கு நீ பாடம் எடுக்கிறன்னா நீ ஒரு சார்பு நிலையை எடுக்கணும்னு அர்த்தம். அப்ப நீ போல் எடுக்கிறதுக்கே தகுதியற்றவன், அங்கேயே தோத்து போ. சுதந்திரம் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் முடிவு எடுக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கு. எல்லாம் இத்தனை வருஷமா அறிவார்ந்த சமூகமா தான் இருந்திருக்கோம். அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான தலைவர்கள் வரும்போது கரெக்டான தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப மூணாவது ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, ஒய் நாட். எதுக்கு மூணாவது ஆப்ஷன்னா ஏன் வரக்கூடாது? ஏன் வரக்கூடாது? வரட்டுமே. 3 பேரும் சண்டை போடுங்க, பாக்குறோம். நாங்கெல்லாம் பொதுமக்கள்ல இருந்து பாக்குறோம். நான் அடுத்த தடவை டிவிக்கு இப்ப டிவிக்கு ஜெயிச்சு அடுத்த தடவை அதை விட ஏடிஎம்கேவோ டிஎம்கே நல்லா பண்ணா இது பண்ணிட்டு போறோம். இல்ல இப்ப யாராச்சும் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்கன்னா இன்னொரு ஆள் நல்லா பண்ணா மாத்திட்டு போறோம். 3 ஆப்ஷன் இருந்தா நல்லது தானே. நீ யார்டா மக்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு? நீங்கெல்லாம் என்ன சாதிச்சிட்டீங்க? உங்களால ஒரு 10 பைசா பிரயோஜனம் இருக்குது அந்த மக்களுக்கு? 4 பேருக்கு ஏதாவது நல்லது பண்ணிருப்பீங்களாடா நீங்கெல்லாம்? நல்லதே பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு வந்து சொல்ற அளவுக்கோ நீங்க ஒரு கட்சி தலைவர் கூட கிடையாது. கட்சி தலைவராக இருந்தா கூட உங்களுக்குன்னு ஏதோ ஒரு இது இருக்கும். நீங்க வந்து பேசலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பொதுமக்களை பத்தி அப்படி பேசுறதுக்கு? நீயே பொதுமக்கள்ல ஒருத்தங்கிறத மறந்துடாத. யூ ஆர் ஜஸ்ட் as காமன் மேன் as மீ அண்ட் தி அதர்ஸ். நீயும் சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட் தான். உனக்கும் அதே சட்டம் தான், உனக்கும் அதே ரூல்ஸ் தான். சிஎம்ல ஆரம்பிச்சு கடைக்கோடியில இருக்கிற கஷ்டப்படுறவங்க வரைக்கும் அதே தான். எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். வி ஆல் ஃபாலோ அண்டர் த சேம் அம்பர்லா. பெரிய அப்படியே தூக்கி கொம்பு வச்சுச்சாடா உங்களுக்கு எல்லாம் திடீர்னு. எந்த எலெக்ஷன்லயுமே ஓட்டர்ஸ் எல்லாம் நீங்க திட்டினது இல்லையாடா? அவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்களா? என்ன ஓனர் தூக்கி போடுற எலும்பு துண்டை வாங்கிட்டு வாயில போயிட்டு அப்படி வாழாட்டுறீங்க. வால் பிஞ்சிட போகுறா பார்த்து நல்லா ஓட்ட வச்சுக்கோங்க. 200 ரூபாய வாங்கிட்டு இல்லைன்னா அங்கேயும் காசு வாங்கிட்டு எலும்பு துண்டுக்கு வேலை பார்க்குறவங்களே இப்படி இருக்குன்னா ஆர்கானிக்கா நிக்கிறோம் நாங்கெல்லாம். பார்த்து இருந்துக்கோங்க. தேவையில்லாம மக்களோட வெறுப்பை சம்பாதிக்காதீங்க. அது உங்களுக்கு தான் நல்லது இல்லை. உங்க மேல இருக்கிற நம்பிக்கைத்தன்மை போயிடும். நீங்க எதுவுமே செய்ய முடியாம போயிடும். உங்க வாழ்க்கையை வந்து நார்மலாவே இருக்காது. கவலைப்படாதீங்க ஹரி ப்ரோ. காஸ்ட் நீங்க இதெல்லாம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பண்றீங்க. கட்சியே இருக்காது என்ன பொறுத்த அளவுக்கு. இல்ல கட்சியை பத்தி நான் பேசல தர்ணி. கட்சி இருந்துட்டு போகுது. கட்சிகளுக்குள்ள சண்டை நடக்கிறது வந்து யதார்த்தம், நார்மல். அது இப்படிதான் இருக்கும். பாலிடிக்ஸ் இந்த லேண்ட்ஸ்கேப் இப்படிதான் இருக்கும். அதை விட்டு அது போய் அது கட்சி சண்டைக்குள்ள நியூட்ரல் சொல்லிட்டு ஒரு சார்பா நிக்கிறது தப்புதான். அதுதான் எரிச்சலா இருக்கு. பத்திரிகையாளருங்கிற பேர்ல வந்து ஒரு சைடு எடுத்துட்டு ஐ மீன்ஸ் அந்த ஜேர்னலிஸ்டுக்கான ஒரு கிரெடிபிலிட்டி இழந்துட்டாங்க. அவ்வளவுதான். அவனுக்கு ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கிடையாது தர்ணி முதல்ல. சரியா? அவனுக்கு ஜேர்னலிஸ்டே கிடையாது. ஜேர்னலிஸ்ட் அசிங்கப்படுத்தாதீங்க. ஜேர்னலிசம் எங்க இருக்கு? பிச்சைதான் எடுக்கணும். நான் என்ன கேக்குறேன், உண்மையிலே மக்களுக்கு நீ நேர்மையான செய்திகளை கொண்டு போய் சேர்த்தாம அதே மாதிரி மக்களோட பிரச்சனையை கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட சேர்த்தணும். இது பிரிட்ஜா செயல்பட வேண்டியதுதான் இந்த டெமோக்ரஸியோட 4th பில்லரோட வேலை. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்ற ஜேர்னலிசம் மீடியான்னு சொல்லப்படுற டெமோக்ரஸியோட 4ஆம் தூண். இவங்களோட வேலை இதுதான். உலகம் ஃபுல்லா, இது இந்தியான்னு சொல்ல வரல, தமிழ்நாடுன்னு சொல்ல, உலகம் ஃபுல்லா இதுதான் அவங்களோட வேலை. அதை அவங்க சரியா பண்றாங்களா? அதை பண்ண முடியல. உங்களை வந்து ஒரு அரசியல் கட்சி ப்ரெஷரைஸ் பண்ணுதுன்னா மூடிட்டு கிளம்புங்கடா கம்பெனியை. எதுக்குடா நடத்துறீங்க? பொய் செய்தி எதுக்குடா பரப்புறீங்க? டெமோக்ரஸி இல்லாத கண்ட்ரில கூட இது ஒழுங்கா நடக்குது ப்ரோ. டெமோக்ரஸி இருக்கிற கண்ட்ரில அது நடக்க மாட்டேங்குது. இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து புதுசா வந்திருக்காரு. அவர் பேட்டி கொடுக்கல. நீங்க முதல்ல நேர்மையா இருங்க. எல்லார் சைடும் இருக்கிற தப்பா நேர்மையா ஒரே மாதிரி சுட்டி காட்டுங்க. அப்புறம் மாட்டோம். நீ ஒரு சார்பு நிலை எடுத்து பேசுவ. பத்திரிகையாளருங்கிற போர்வையில வந்து வந்துட்டு ஒரு கட்சிக்கு சொம்ப அடிச்சு பத்திரிகையாளர்கள் அசிங்கப்படுத்திட்டீங்களா? எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் வந்து இருந்தாங்க ஒரு காலத்துல பத்திரிகையாளர்கள்லாம். இதுல ஒரு காலத்துல நம்ம எப்படியோ இருந்தோம். பெரிய ஆளு நினைச்ச ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு வந்து எச்ச பசங்கன்னு காட்டிட்டானுங்க. பெரிய பெரிய மீசைலாம் வச்சுக்கிறானுங்க. மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வரானுங்க. விதவிதமா வரானுங்கடா. ஜானிசன்ஸ் கூட அத்தனை கெட்ட போடலடா. நீங்க போடுறீங்கடா அத்தனை கெட்டப்பு. மானங்கிட்ட பசங்களா. இந்த கெட்ட கேட்டுக்கு உங்களுக்கு பிரஸ் மீட் ஒரு கேடு. எதுக்கு? அதுவும் உங்க டிஆர்பி ஏத்துறதுக்கு நாங்க தேவைப்படுறோம் ப்ரோ. அண்ணன் வந்து இங்க பாருங்க, கடைசி 2 ஐ மீன்ஸ் அந்த நம்ம மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்றப்ப அண்ணெல்லாம் என்ன ஐ மீன்ஸ் அது மேலே வரவேணான்ட்டாரு, தெரியும்ல? இல்ல தர்மி, ஆக்சுவலா அண்ணா வந்து மீடியாவை ரெஸ்பெக்ட் பண்றாரு. சரியா? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு
மீடியா ஹவுஸ் வந்து அந்த வருஷம் அவங்க ஸ்டார்ட் பண்ண வருஷம் வரும்போது அந்த ஆனிவர்சரி வரும்போது அவனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ப்ரெஸ் ரிலீஸ் விடுறாரு, அறிக்கை விடுறாரு, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு. அதை அவனுங்களே பெருமையா அவனுக்கு சேனல்லையும் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு இவரையே வந்துட்டு காலையில ஃபுல்லா இவரை கவரேஜ் பண்ணி இவரோட இதெல்லாம் பண்ணிடுவானுங்க. டிஆர்பி சரியா ஏத்திக்கிட்டு பிரச்சாரம் காட்டி நம்ம சாங்க போட்டு நம்ம சாங்க போட்டு ஏத்திடுவானுங்க. சாயந்தரம் அதே டிபேட் ஷோல பார்த்து தாவேகாவை பத்தி தாவேகா தான் சப்ஜெக்டே, வேற எதுவுமே இருக்காது டாபிக். இங்க இந்த இங்க 2 வந்து வருஷமா எல்லாத்துக்கும் வீட்டுல இருந்த அதான் பொண்ணை வெட்டி டாபிக். போடுவானுங்க, பேச ஹரி ப்ரோ மாட்டானுங்க. அதுல டிவிகே பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க, ஸ்போக் பர்சன். அவங்க 4 பேரை பேர் இதுல இது இன்னொரு ட்ரிக் இருக்குடா. அது என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, நம்ம ஆளுங்க வரேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேனல்ல இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாம் இன்வைட் போகும்போது யாரெல்லாம் பேசுறாங்கன்னு கேட்பானுங்க. நம்ம ஆளுங்க போறேன்னு சொன்னா நான் வரமாட்டேன் அவன் வந்தா அப்படின்னு சொல்லிடுறது, போறது இல்ல. அதனால நம்ம ஆளுங்க போகாம விட்டுறாங்க. சரி நமக்கு ஆதரவாளர்னு ஒருத்தர் உட்காந்து பேசுவாரு, பேசும்போது திருப்பிடுவானுங்க இவனுங்க. அப்புறம் சரி அவ வரலையா அப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பேசிட்டு என்ன தாவேக்காங்கிற கட்சியில் என்ன செய்தி தொடர்பாளர் கூட இல்லையா, யாரை போட்டு உட்கார வச்சு பேசுறீங்கன்னு இந்த ராஜகம்பீரன் மாதிரி ஆளெல்லாம் கத்துவாங்க. நேத்து பதட்டத்துல டென்ஷன் ஆகி அந்த ஆள் டென்ஷன் ஆகி இவரு பிடிச்சி லோகேஷ் பிடிச்சி ஏத்தி விட்டாரு. அவன் அந்த ஆள் டென்ஷன் ஆயிட்டாரு. ராஜகம்பீரன் என்ன டென்ஷன் ஆயிட்டான், அந்த ஆள் மூங்கறான் கடைசியில திமுக தான் அப்படின்ட்டான், ஒத்துக்கிட்டா. ஆடாப்பா இதை தாண்டா நாங்க 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், கடைசியில ஒத்துக்கிட்டியா, வா வலிக்கு வா அப்படின்னு. அப்புறம் ஏங்க கீழே வேற போட்டிருக்காங்க வெறும் பத்திரிக்கையில இருந்து அப்படின்னு கேட்டாங்க. சோ அதை நீங்க போட்டுக்கிட்டே பேசுங்க, ஆதரவு தெரிவிக்க வேணாம்னு சொல்ல, நீங்க தெரிவிங்க, உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. எதுக்கு நியூட்ரல்ங்கிற பேர்ல வந்துட்டு புதுசா வந்து ஒரு கட்சி இவ்வளவு விமர்சனம். ஜேம்ஸ் வசந்தன் டே உனக்கெல்லாம் இது இருக்காடா, வெக்கம் இருக்கடா உனக்குலாம், உண்மையெல்லாம் அபியூஸ் கேஸ் இருக்குடா, வயசானவங்களை அபியூஸ் பண்ண கேஸ் இருக்குதுடா உண்மையில. இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போயிட்டு காரை வெகமெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு கார் கண்ணாடி உடைச்சதுக்கு சம்மந்தமே இல்லாம தற்கூரிகளா தருதலையான்னு இந்த தருதலை சொல்லுது, அதை இவன் சொல்றான். அவன் பெண்களை இதுவா பேசுறான், அந்த வீடியோ பாத்தீங்களா? அந்த நாயா இருக்கட்டும், இந்த கோடீஸ்வரனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து வேஸ்ட்ரா. இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, தமிழ்நாட்டுலதான் இவனுங்க எல்லாம் இருந்தானுங்களா, இவனுங்க எல்லாம் தமிழ்காரனுங்க தானே, கொஞ்சம் கூட பண்பு கிடையாது, எதுவுமே இல்லை. எல்லாரும் இழிவா பேசுறது, ஏளனமா பேசுறது. இந்த கேப்ரியல் ஒரு பக்கம் இப்ப ட்வீட் வேற. இதுக்கு அப்புறம் வந்துட்டு ஆனா அந்த ஆள் கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ட்வீட்டை பார்க்கும்போது, நான் இன்டர்வியூ எல்லாம் பாக்குறது இல்ல, அந்த ஆள் என்ன ட்வீட் போட்டுச்சிருக்காருன்னா, தாவேக்கா இப்ப வாங்குற ஓட்டு தான் அவங்களோட ஹையஸ்ட் தான், இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே கீழே தான் போயிட்டே இருக்குமா. நீங்க யார் சார் சொல்றதுக்கு, நீங்க யாருன்னே எங்களுக்கு தாவேகா வந்ததுக்கு அப்புறம் தான் சார் தெரியும், உங்களெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. தாவேகா வந்துதான் உங்களையெல்லாம் லைம் லைட்ல போட்டுச்சு, சரியா? இப்ப பேசுற பாதி பேர் எனக்கு எவனே தெரியாது, இங்க இருக்கிற எவனுக்குமே தெரியாது. ரெகுலரா வந்துட்டு இந்த அஜெண்டா ப்ரொபகண்டா அதான் ஊபிகளுக்கும் இவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும், ரெட்டையிலக்காரங்களுக்கும் தான் தெரியும். இவங்கெல்லாம் வந்து ஒரு டூல் கிட் இதாயிரும், ஆக்டிவேட் ஆனா எல்லாம் வந்து பேசுவாங்க. சும்மா வந்து உட்காந்துட்டு அது அதுன்னு கசான்னு ஊருக்கே தெரியுதுடா நீங்க எல்லாம் யாருன்னு. வாங்குற 200 ரூபாய்க்கு என்னமா கூவுறீங்கடா, என்னமா கூவுறான்டா 5 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு லிவிங்ஸ்டன் ஒரு படத்துல சொல்லுவான், அந்த மாதிரி வாங்குற 200 ரூபாய்க்கு என்னமா கூவுறானுங்க எப்போ. அதாவது அது அப்பட்டமா தெரியும், சரியா? நடிக்கிறதா நடிக்கிற, அது தெளிவா அப்படியே. அது என்ன சொல்றது, அவன் கட்சிக்காரன் கூட அவ்வளவு டென்ஷன் ஆக மாட்டான். அவன் சைடு தப்பு இருக்குன்னா ஆமாங்க இது தப்புதான் ஒத்துக்கிட்டு போயிடும். ஆனா இவங்க என்ன நடந்தாலும் சரி அடிச்சு கூட கேட்பாங்க, ஒத்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்பானுங்க. எதுக்கு இந்த பொழப்பு? இல்ல நாளைக்கு எனக்கு என்ன தெரியுமா புரியாது, இவனுங்க இடத்துல நான் இருந்தேன்னா இந்த மாதிரி மானங்கெடுத்தனமா பேசிட்டு அந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே போறதுக்கே எனக்கு கூசும் உடம்பு, அசிங்கமா இருக்குது. என்னை எப்படி பார்ப்பாங்க உங்க பசங்க, உங்களுக்கு ஃபேமிலியில இருக்கும், அவங்க எல்லாம் வேலைக்கு போவாங்க, என்னடா உங்க அப்பா இப்படி பேசுறாங்கன்னா அந்த பசங்க வாழ்க்கையே கெடுக்குறீங்களே நீங்க. உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் அவங்களெல்லாம் வந்து என்னவங்க இப்படி எல்லாம் பேசுறாரு இவரு உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? காசுக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா? நீங்க சொல்றதுல ஒரு நேர்மை இருந்துச்சுன்னா அந்த கிரிட்டிசிசத்தை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க கிரிட்டிசைஸே டிவிக்கு பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, பண்ணுங்க, எல்லா கட்சியும் பண்ணுங்க ஒரே மாதிரி. தப்பு இருக்கா சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இப்ப இதே இந்த பசங்க எல்லாம் வந்து அண்ணன் வந்து வண்டியில போகும்போது துரத்திட்டே போறாங்களா, அது தப்பு. நாங்களே நிறைய தடவை ஸ்பேஸ்ல சொல்லியிருக்கோம், அதை பண்ணாதீங்கடா, அது தவறுடா, அதை செய்யாதீங்கன்னு நாங்களே அட்வைஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மீட்டிங்க்கு முன்னாடியும், இப்போ பொதுக்கூட்டம் போறதுக்கு முன்னாடியோ இல்லை அண்ணன் பிரச்சாரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியோ நம்மளும் இங்க சொல்றதுதான். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா சொல்றியா, நாங்க ஏத்துக்கிறோம். அதுக்காக பொத்தாம்புதோ பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கிறோம் பூரா தற்குறின்னா என்னது? எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிற ஆளுங்களும் தாவேகால இருக்காங்க. நீங்க இருக்கிறதுல யங்கஸ்ட் டெமோகிராஃபி எடுத்துக்கிட்டு அவங்கள மட்டும் அவங்கள வச்சு எல்லாரையும் பொத்தாம்பதுவா தற்கொலைன்னு சொல்றது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல். நம்ம கட்சியில மெஜாரிட்டியே ஃபுல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான் ப்ரோ. அவங்க கட்சியில அது ஃபுல் மெஜாரிட்டி இல்ல தரணி
எஜுகேட்டட் நம்ம பிரிக்கவே வேணாம். இங்க அன்எஜுகேட்டடா இருக்கிற மேதைகளும் இருக்காங்க, படிச்ச முட்டாள்களும் இருக்காங்க. அப்படி நம்ம பிரிக்க வேண்டாம் மக்கள. நம்ம கட்சி அப்படி யாரையுமே எந்த அப்படி செக்மெண்ட்டும் சொல்லல, எப்படியும் சொல்றேன் பிரிக்கல. நானு. எல்லாரும் ஒண்ணுன்னு தான் கொண்டு போறோம். இல்ல புரியுது நீ சொல்றது. ஆனா என்னன்னா புரிதல் இல்லாதவங்க தான் எல்லாரும் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றது வந்து முட்டாள்தனம். சரியா? அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அப்படியெல்லாம் எந்த கட்சியிலுமே இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் யாருப்பா? இப்ப இந்த 85% வாக்குப்பதிவு ஆயிருக்குன்றாங்க. சரியா? எக்ஸிட் போல்ல நமக்கு 35, இவருக்கு 35, அவருக்கு 32, 23 அது இதுன்னு பிரியுதுல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி இவங்க வாக்கு வங்கியில இருந்து தானே பிரிஞ்சு தானே இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் இப்படி ஆயிட்டாங்களா திடீர்னு? எப்படி உங்களுக்கு எல்லாம் பேச வாய் வருது? நீங்கெல்லாம் முதல்ல மேதாவியாடா? நான் கேட்கிறேன். இப்படி எல்லாம் பேசுறவனுக்கு ஒரு கேள்வி உட்கார வச்சு ஒரு 4 கோடிங் ஐடிடான்னு சொன்னா அடிச்சு. எங்க பசங்க எல்லாம் வரானுங்கல்ல ஓவர்சீஸ்ல இருந்து இந்த செந்தில்வேலு இந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு டேய் ஒரு கோடிங் ஒரு ஜாவா ஓபன் பண்ணிச்சு C++ திறந்து கோட் எழுதுறேன்னு சொல்லி அடிப்பியாடா? சூப்பரா அடிப்பாரு. முடியுமாடா? மெஷின் லேர்னிங்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அதெல்லாம் மெஷின் லேர்னிங்னா தெரியாதுங்க. தெரியுமா? சாட் ஜிபிடியாவது யூஸ் பண்ண தெரியுமா? கூகுள்ல போய் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணவாது தெரியுமா? நீங்களே தெரியும், எங்களுக்கு ஒன்னே ஒண்ணு பாடம் தெரியும். எழுதுறீங்களாடா? அதான்டா எப்படி எங்களுக்கு 200 கொடுமையா ரூபாய் இருக்குது. பேமெண்ட் 300 ரூபாயா மாத்துறதுன்னு தெரியும். அது ஒரு ஆப் தானே. பேடிஎம் அவ்வளவுதானே. அது மட்டும் கத்து வச்சுப்பாங்க. அது பேடிஎம் காசு காசு வர்ற விஷயத்தெல்லாம் கரெக்டா இருப்பாங்க தண்ணி. ஐயோ, அதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அது ஷார்ப்பா வேற. இருப்பாங்க ஹரி ப்ரோ. ஆமா. ஷார்ப்பா இருப்பாங்க. இந்த விஷயத்துல எனக்கு தெரியும் ப்ரோ, திமுக காரன் இல்ல காசு விஷயத்துல கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா என் ஊருக்கு 60 lakhs வந்தது, பாதி அடிச்சிட்டானுங்க. இல்ல இந்த 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 கோ இந்த கோடீஸ்வரன் இன்னைக்கு ஒரு இதுல இந்த ஆள் வந்து சொல்றாரு. என்னவா தளபதின்னு கத்துறது என்ன? எனக்கு புரியல. என்ன உனக்கு எதுக்குடா புரியணும்? எங்களுக்கு புரிஞ்சா போதும்டா. எங்களுக்கு புரியுது. நாங்க கத்துறோம். உனக்கு என்ன வருது? நீங்க மட்டும் பெரும் பெரும் பருந்து அப்படின்னு பாட்டு ஓடும்போது நல்லா இருக்கா? பருந்த படுக்க போட்டுருவாங்க மக்கள். இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணுவீங்க? கவுந்து போட்டுருவாங்க. அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். சும்மா வந்துட்டு நீங்க செய்யறதெல்லாம் நீங்க ஏன்ப்பா இப்ப பாட்டெல்லாம் போடுறீங்க? ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு அவங்க சொல்றாங்க. இவங்க வந்து எடப்பாடி தான் ஆளணும் அப்படின்னு ஒரு சாங். எல்லாரும் ஒரு கட்சி பாட்டு வச்சுக்கிறது தானே. இது காமனா இங்க இருக்கிற கல்ச்சரு. அது என்ன ஒரு கட்சி வச்சா மட்டும் தப்பு நொட்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறது? எல்லாரும் அவங்கவுங்களுக்கு அது அவங்க அவங்க உரிமை. ஹரி சும்மா ப்ரோ வந்து அது எல்லாத்துக்கும் அழுக வேண்டியது. எப்படிமா வேற யாரு அப்படியாச்சு இப்படியாச்சு. வேற யாரு பண்ணாலும் தப்பு இல்ல, நாம் பண்ணாலும் தப்பு. எது பண்ணாலும் குத்தம். அதாவது நல்லதே இவனுக்கு எப்படி பண்ணலாம். தெரியுமாடா? அது இவனுங்க தன்னை தானே புத்திசாலியா காட்டிக்கிட்டு அந்த ஒரு அதான் என்டைட்டில்மெண்டோட பெரிய பேசுவானுங்க. ஒரு என்டைட்டில்மெண்ட் அதான் வந்துடும். அப்படியே அறிவார்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து அப்படி கட்டமைச்சு அறிவு காது வழியா வலிஞ்சு ஊத்துற மாதிரி பேசுவாங்க. உக்காருங்கடா சும்மா ஓவரா இருக்குது. அறிவுக்காகலாம் இல்ல, அந்த குடுக்கற பேமெண்ட்டுக்காக தான். இல்ல பேசும்போது சொல்றேன். அப்படியே அறிவாளிங்க மாதிரி அப்படி தன்னை காட்டிக்கிட்டு பெரிய இஸ்ரோ சயின்டிஸ்ட்ன்னு நம்மளை கேக்குறான். இவன் ராக்கெட் விட்டுக்கிட்டா இருந்தா இவன் நம்மளை கேக்குறான். இந்த கோடீஸ்வரன் இவங்க எல்லாம் இஸ்ரோ சயின்டிஸ்ட் அப்படியே ஒரு ட்ரெஸ் கோட்ல வராங்க. உனக்கு ஏன்டா எரியுது? நீ கூட தான் கட்டம் போட்ட சட்டை கேவலமா போட்டு வர. அப்ப பாரு நான் கேக்குறேம்மா, உனக்கு ஏன் காண்டாவுது? இது நீங்களும் போட்டு வாங்கடா. உங்க ஆள ஒருத்தன் வந்து மண்டையில வந்து கருப்பு ஒரு பக்கம் சிவப்பு ஒரு பக்கம் நடிச்சுட்டு மீசையும் அதே மாதிரி சிவப்பு ஒரு பக்கம் அடிச்சு வச்சுட்டு நான் உயிரே விடுவேன் திமுகங்கிறான். இதெல்லாம் அறிவார்ந்த சமூகம் செய்யற வேலையாடா? நாங்க அதெல்லாம் பொறுத்து போல இத்தனை வருஷம். நாலாம் தேதிக்கு அப்புறம் இவங்க எங்க மூஞ்சி எடுத்துட்டு போய் வைக்கிறாங்கன்னு பாக்கணும் நானு. ஆனா நான் தான் 4ஆம் தேதி ஒரு மத்தியானத்துக்குள்ள தெரிஞ்சிடும் எந்த கட்சி ஆட்சியா பிடிக்குதுன்னு. டிவிகேவா, டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஆர்வமா எந்த ரிசல்ட்லயும் வெயிட் பண்ணதில்லை. அதான் ப்ரோ சொல்றாங்க. மீன்ஸ் ஒரு நியூட்ரல் அக்கா சொல்றாங்க, நான் எந்த எலெக்ஷனுக்கும் இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணது இல்லடா, இந்த எலெக்ஷனுக்கு அப்படி வெயிட் பண்றேன்டா நான் அப்படின்றாங்க. இது எப்படின்னா இல்ல ஒண்ணு ராசப்பா இல்ல டவுசர் பாண்டிய வருவான், அந்த மாதிரிதான் இருக்குதே தவிர இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. யாருன்னே ப்ரெடிக்ட் பண்ண முடியல யாருனாலையும். அந்த அக்கா சொல்றாங்க, நம்ம உள்ளுக்குள்ள இந்த ஒவ்வொரு சேனல் ஒருத்தர் கூட்டம் வருவான்னு சொல்றான்டா, என்னடா நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. நான் அலெக்ஸா உன் ரிசல்ட்டுக்கு கூட நீ இப்படி பயந்துன்னு உட்காந்து கிடையாதுல்ல. ஆமா எக்ஸாம் ரிசல்ட் 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் காலேஜ் ரிசல்ட் அதெல்லாம் செமஸ்டர் கூட காலேஜ் அதாவது இல்ல செமஸ்டர் ரிசல்ட் நம்ம எல்லாம் நீ இல்ல கவலையப்பட்டது கிடையாது. அப்படி இல்ல
அரியர் இல்ல நம்ம எழுதுனது என்ன இல்ல நம்ம எழுதுனது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அது ஒரு இது. இல்ல ஆனா டிவிக்கு தெரியல. அப்ப நீ ஓட்டு போடலன்னு சொல்ற சிம்பாலிக்கா. ஏன்டா ஒரு ஓட்டு ஒரு தொகுதி வச்சு சொல்ல முடியுமா? அப்படி தமிழ்நாடு கிடையாது. எதை ப்ரெடிக்டே பண்ண முடியுது. எந்த எக்ஸிட் போல் நம்ம எதை இது சொல்றேன் எக்ஸிட் எதுவுமே போல்லாம் நம்ம கிடையாது இதுல. எதையுமே இல்லாம இப்ப யார் ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே மாறும் களத்துல. சுற்றுகளுக்கு ஏத்த மாதிரிதான் இதாகும். டிஎம்கே காரனே மங்கை பிடிச்சிருக்கிறானுங்க. இதுல நீ வேற குறுக்கால போந்து அவனுக்கு டிஎம்கே காரன் தெரியல. பயப்படுறதுக்கான காரணமே அவங்க தலைவர் வாய விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா கூட வச்சுக்கிற ஏன்னா இந்நேரம் ஆட்டம் போட்டிருப்பானுங்க. இந்த இணைய ஒப்பிகள் தான், வெளிநாட்டு ஒப்பிகள் தான் ஆடிட்டு இல்ல இருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி அப்சண்ட் ஆயிட்டானுங்க. தான் டிஎம்கே எம்எல்ஏஸ் நிறைய பேர் ரிசல்ட் அன்னைக்கு பாக்குறாங்க. ஜெயிச்சா வெளியே வந்து அலப்புற, தோத்தா அவ்வளவுதான். ஏங்க இங்க சாய் லட்சுமிகாந்த்னு ஒருத்தன் சுத்தின்னு இருப்பான். எலெக்ஷன்ல இருந்து காணவில்லை. ஏற்கனவே பத்திரிகையாளர் அடிச்சிருக்கான் அவன். இந்த இது ஆனா இல்ல இப்போ இது டிவிக்கு 2வது எலெக்ஷனா இருந்தா கூட இது எக்ஸைட்மெண்ட் தான். அது ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அதான் இந்த இடத்துல இது 4K, அந்த இடத்துல இது அதிகமா பண்ணோம், இந்த இடத்துல இது கம்மியா பண்ணோம்னு. ஆனா ஃபர்ஸ்ட் அததான் எலெக்ஷன்னால இல்ல அதான் எம்பி எலெக்ஷனை பாய்கெட் பண்ணியாச்சு. அது ஒரு இதா இருக்குல்ல, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு இவ்வளவுதான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப எம்பி எலெக்ஷன் வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷனால நிறைய விஷயங்களை நீ இல்ல எல்லாருக்கும் அது தோணும். யார் ஓட்டை யார் பிரிக்க போறாங்க, எங்க எங்க ஓட்ட போட போறாங்க, யாரு என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரியான ரிசல்ட் வரும், எல்லாமே. இது ஒரு இது மாதிரி கேட்டின் வால் மாதிரி தான் கேம். இந்த எலெக்ஷன் மதில் மேல பூனை, யாருக்கு வேணா சாயலாம் இந்த இது. ஆனா நான் சினிமாட்டிக்கா ஒண்ணு நினைக்கிறேன். அது பார்ப்போம். அது நான் இதுன்னு பார்ப்போம். இது கோவப்படமா இல்ல அமைதி படைய படமா? அதெல்லாம் வேற. அது பழைய ஸ்டைல். புது ஸ்டைல் அது வேற ஒண்ணு. வேற என்ன பாக்கலாம். கேம் சேஞ்சர் படமா? வருது இல்லையா? அதெல்லாம் படமே இல்லடா. இவன் ஒருத்தன் எதையோ பார்த்துட்டு இல்ல வந்துட்டு அவன் உயிரை வாங்கிக்கிறான். அதுல இது எஸ்.ஜே. சூர்யாவுக்கு போடுவாங்க பாரு, இந்த கிளம்பு நீ இது உடைப்பாரு உடைச்சு இல்ல, அது அந்த அந்த படம் அது அறிவுல ஒரு எலெக்ஷன். செகண்ட்ல இருக்காது பாருங்க. அது ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கு. அதுல இவர் பண்ணுவாரு ஜெயராம். நான் இது கதை உடச்சுன்னு ஒரு திருப்பி கதவை இது போட்டுருவாங்க. அந்த மாதிரிதான். ஆனா இந்த வாட்டி ரிசல்ட் அப்போ என்னன்னா, ஏதாச்சும் சண்டை கலவரம் வெடிக்குமான்னு கேட்டா நடக்கும். எல்லாமே இருப்பானுங்க. பைத்தியம், நீ என்ன வெஸ்ட் பெங்கால்ல இருக்க? தமிழ்நாட்டுல இருக்குல்ல. எதுவும் நடக்காது, அமைதியான முறையில போவோம். அதெல்லாம் கலவரம்லாம் நடக்க வாய்ப்பு அப்போ கிடையாது. அப்போ இல்ல ஏதாவது ஒரு சண்டை நினைச்சுன்னு எந்த உன்னை இழுத்துன்னு பச்சை நெகட்டிவா பச்சை நினைக்காத, எதையும் ஒரு பாசிட்டிவா போ. எந்த நான் எலெக்ஷன்லயும் இந்த மாதிரி கேட்கறது நடந்தது என்னன்னா, கிடையாது. இல்ல நீ இருக்கிறது தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இல்லைன்ற. எதையாவது ஒண்ணு மே 4 அன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன சண்டை நடந்தாலும் உனக்கு உன்னதான் திட்டுவான். ஓகேவா? யாரும் திட்ட மாட்டேன். நீ ஆட்சிக்கு வந்தாலும் உன்னதான் திட்டுவேன், வரலாலும் உன்னதான் திட்டுவேன், நீ சும்மா இருந்தாலும் உன்னதான் திட்டுவேன். ஈஸ்வர அலெக்ஸ், வரியா? நீ எதனா போய் உன் ஃப்ரெண்டுக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு அவன் கூட அடிச்சுன்னு சண்டை போட்டு அதை சண்டை நீ கலப்புவ போய் அதெல்லாம் இல்ல. ஊத்திக்கிட்ட. நம்ம என்ன முதல்ல பண்றது? உங்களுக்கு இல்ல போட்டி ரெண்டா பிரிஞ்சா இங்க மேட்டர் இல்ல. சரி, ஏப்ரல் 23 அன்னைக்கு யாரு கூட டிஎம்கே காரன் சண்டை போட்டான்? அதிமுக கூடயா? டிவிகே கூட தானே சண்டை போட்டான். அது நீங்க கிரியேட் பண்ணது. பல ஏரியாக்குள்ள நாங்களும் சண்டை போட்டோம். என்னடா அதை எங்களுக்கு வேற வேலை இல்லையா? மீடியா திமுக ஹேண்டில் காரங்க பண்ணல. கிட்ட போயிட்டு வேணா என்ன அடி என்ன போட்டு இது பண்ண சொல்லுவாங்க. இல்ல லூசா இல்ல நாங்க? இல்ல அதெல்லாம் சண்டை எல்லா இடத்துலயும் நடக்கும். நீங்க அங்க துறைமுக தொகுதியை ஹைலைட் பண்ணதுனால தெரியுது. அதுக்கு முன்னாடி அது ஒரு நாள் அது ஆர்.எஸ். அது ராஜேஷ் இல்ல, அது பண்ணலையா? மட்டும் இல்ல. இல்ல, ஆர்.எஸ். ராஜேஷ் தேவை இது பிரச்சனை சண்டை போட்டாரு. எலெக்ஷன் வேட்புமனு தாக்கலப்பே இல்ல, அது correct. திட்டினாரு. அதெல்லாம் இல்ல. அதை தாண்டி இல்ல, கவுண்டிங் இடத்துல மிலிட்டரி போர்சஸ்ல இருந்து எல்லாம் இருக்காங்க. பார்ப்போம். எதுவும் பெருசா அசம்பாவிதம் நடக்காது. ஆனா கொஞ்சம் சேஃபா தான் இருக்கும். எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. சேஃபா ஓ, காலேஜ் இப்பெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு, எல்லாம் இருக்கியா. எவன் இதை பண்றான் அதை பண்றான்னு இருக்கீங்க. நீங்களே கலவரம் கலவரம்
என்னையா தமிழ்நாடு அமைதி பூங்கா இல்லாம கலவர நாடா ஆக்கணும்னு நீ ட்ரை பண்ற? ஆக்கிக்கோ. இல்ல ஒண்ணு ஒரு நிமிஷம் யாரு ஒரு நிமிஷம். அலெக்ஸ் இல்ல bro? யாரு ட்ரை பண்றவன போய் பண்றா? கேளியா. யார் என்ன ட்ரை நம்ம அதான் அலெக்ஸ் அண்ணா தான் கிரியேட் பண்றாரு. பண்ணா? இல்ல அலெக்ஸ் அதான் அலெக்ஸ் இல்ல அண்ணாவா? அதான் நான் தான் ரஹ்மான் போடு கேட்டு அலெக்ஸ் நான் தான் மேல பிளான் அலெக்ஸ் அலெக்ஸ் பண்ணி அண்ணா அண்ணா மேல ஒரு கேஸ போடு. ஒரு இல்ல ஒரு இல்ல ரெண்டு ரஹ்மான் நிமிஷம் தான் இந்த போன பெருந்தெருல அஃபென்ஸ் விரும்புற ரஹ்மான் போயிட்டு இல்ல வர்றதுக்குள்ள அர்ச்சனா பிளான் பண்ணா பண்ணி கலவரம் கிட்ட வரைக்கும் டேக் போயிட்டு எடுத்து பண்ணுங்க. வச்சுக்கிறீங்க. அலெக்ஸ் போயிட்டு அண்ணா ஒரு வரதுக்குள்ள கிட்ட கேஸ் பண்றவன் இல்ல எழுதிட்டாங்களே என் பண்றவனை மேல போய் அப்படின்றாரு கேளுப்பா. அறிவு. அதான் பண்றவனை போய் கேளு. அதை நடக்க கூடாதுன்னு தான் எல்லாம் பாக்குறாங்க. அவன் பண்ணுவாங்களாடா, பண்ணுவீங்களே, என்ன பயம். ஆமா. அலெக்ஸ் என் அலெக்ஸ் தொகுதியில பண்றதுன்னா அரவிந்த் கே ரமேஷ் பண்ணுவான். வேணா பாத்துக்கோ. அலெக்ஸ் கூட்டு வச்சு நீ நீயே ஏன்டா நீயே இப்ப பண்ணி போட்டுன்னு தெரியுற, அப்புறம் எப்படியும் நீ வந்துட்டு சுமூகமா. இல்ல யாரையும் நம்ம கையெல்லாம் காட்ட வேணாம். ப்ரூஃப் இல்லாம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தவறு. ஆனா இல்ல ப்ரோ, இவன் ஒரு எந்த அளவுக்கு எச்சரிக்கையா தெளிவுனா, இருக்கிறது இல்ல தப்பு. இல்ல இல்ல அலெக்ஸ், இல்ல நம்ம என்ன வெஸ்ட் எச்சரிக்கையா பெங்காலா இருக்கிறது இருக்கோம் தப்பு இல்லை. தமிழ்நாடான்னு கேட்டான். கேட்டு இவனே சொல்றான் பாத்தியா, டிஎம்கே தான் பண்றோம். இல்ல அதுதான் சொல்றேன். குறிப்பிட்டு ஒருத்தர் பேரை சொல்லினா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நம்ம கிட்ட சாலிட் ப்ரூஃப் இருக்கணும். அது இல்லாம சொல்லக்கூடாது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது அதை தட்டி கழிச்சுட்டு போகாம ப்ராப்பரா செக்யூரிட்டி டைட்டன் பண்றது தவறு இல்லை. அது ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. என்ன இருக்கு ஏங்க உங்களை எல்லாருக்கும் விட இல்ல. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து எல்லா துணை ராணுவ படை முத கொண்டு எல்லாமே இருக்கும். நம்ம ஆமா, ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, தோக்க போறேன்னு தெரிஞ்சேன்னா இது பண்ணுவானுங்க. போலிங்க ஸ்டாப் பண்ணி இந்த 2019 இந்த இப்ப சிதம்பரம் அதைத்தானுங்க தொகுதியில அவன் சொன்னான். நடந்தது. அலெக்ஸ் சொன்னப்போ கலவரத்தை தூண்டுறான்னு நீங்க இப்ப நீங்களே சொல்றீங்க. ம் இல்ல இல்ல கவுண்டிங் ஸ்டாப் பண்ணுவாங்க. நல்ல கதை. லேட் ஆகுது, சொல்லலாம். இதாயிடுச்சு, மிஷின் பிரச்சனை, அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா ரிசல்ட் தெரியாம தடுக்கணும், இல்ல ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஏதாவது ட்ரை பண்ணும். ஆனா இந்த தடவை ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. எனக்கு ஃப்ராங்கா சொல்லணும்னா, என்டிஏ அலையன்ஸ் கூட இவனே அலெக்ஸ் அவங்க கூட இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணலடா. அமைதியே தான் இருக்காங்க. என்னதான் நடக்குதுன்னு பாப்போன்னு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இது பண்றாங்க இல்ல பண்ணி அதை வெளியே தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனா டிஎம்கே சைடு பயங்கர ரேட்டில்டா இருக்காங்க. ஏன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஏதாவது சின்ன சின்ன ஆளுங்க ஏதாவது இன்ஃபுளுசஸ் ரீல்ஸ் போட்டா கூட அவங்களெல்லாம் புரிய வச்சு திட்டுறாங்க. ஏன் அப்படி என்னடா? எல்லாரும் ஒன்னா ஒன்னா வாழ்ந்துட்டு ஹரி போவாங்க. ப்ரோ, அதுல இது வீடியோவே பிளாக் பண்றாங்க, அந்த வீடியோவை தூக்குறாங்க. அதெல்லாம் இன்செக்யூரிட்டி. சரியா, ரொம்ப சீப்பான ஒரு இது. அதை கூட பொறுத்துக்க முடியாது ஒரு அரசாங்கத்தாலனா. என்ன கிரிட்டிசிசம் தான் இருக்கும். சினிமால கிரிட்டிசிசம் வர மாதிரி தான் ஒரு பப்ளிக் லைஃப்னு வந்துட்டோம்னா கிரிட்டிசிசம்க்கு வந்து யாருமே இம்யூன் கிடையாது. எல்லாருமே சரி, செலிபிரிட்டியோ இல்ல ஒரு ஒரு அரசியல்வாதியோ என்ன சொல்றது கவர்னன்ஸ்ல இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் பப்ளிக் லைஃப்னு வரும்போது கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் நடக்க தான் செய்யும். அது நியாயமா கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும். பிலோ த பெல்ட் போகக்கூடாது. பிலோ த பெல்ட் போச்சுன்னா அதுதான் அசிங்கம். அதுக்கு தான் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் அவனுங்களெல்லாம் பிடிச்சி திட்டிட்டு இருந்தேன். அவங்க பேசுனதெல்லாம் ரொம்ப தவறு. நீ பப்ளிக் லைஃப்ல இருக்கிறவங்கள பேசுறது வேற, பப்ளிக்கே பார்த்து பேசுறது வேற. சரியா? நீங்க மக்கள் தானே உங்களை பார்த்து பேசணும். நீங்க அதை வந்து வாங்கி மூட்டு கேட்டுக்கணும். அதே கதி தான் எங்களுக்கும் நாளைக்கு. இன்னைக்கும் அதே தான். தாவிகாவை பத்தி எல்லாரும் கை கட்டி ஏதாவது பேசும்போது அந்த இது வந்து நியாயமா இருக்கும் பட்சத்துல ஏத்துக்க போறோம். அதை விட்டுட்டு அதை பண்றது இது பண்றது எது தடுக்கிறது மொத்தமா. நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சோன்னா மற்ற 2 கட்சிக்கும் அடிச்சு இது பண்ணி விடுறதா என்ன இது? அதெல்லாம் தவறு. ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். அதெல்லாம் யாருமே செய்யக்கூடாது. எந்த கட்சியும் செய்யக்கூடாது. பார்ப்போம். ஆனா தான் சொன்ன மாதிரி அவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் மீறி எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன டாமு இருக்கியா? இல்லை, எல்லாரும் அமைதியானு எனக்கு பேசுறது கேக்குதா? இல்லை நம்ம தனியா பேசிட்டு இருக்கோம். கேக்குது இருக்க. சரி சரி, ஓகே. வீக்கெண்ட் இன்னும் பைத்தியக்கார மாதிரி இருப்பானுங்க ஆளாளுக்கு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட மாதிரி தான் இது இருக்காது என்ன கேட்டா. இல்லடா திங்கக்கிழமை தான் அலெக்ஸ், இல்லை. ஏதாவது ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா கூட தெரியாதுடா. ஒரு பெரிய படம் கூட வரலடா. கடைசியா என்ன வந்துச்சுன்னு கூட ப்ரோ ஞாபகம் இல்ல. ப்ரோ டியர் 1 அண்ணன் தனுஷ் சார் படம் வந்திருக்கு. ஆமா எப்படி இருக்கு டியர் அலெக்ஸ் ப்ரோ, 1 போனீங்களா? ஏப்பா டியர் 1 சொல்லிட்டு இருக்கேன். நான் இல்ல டியர் ஒன்று சொல்ல, அதான் சொல்றேன். தனுஷ் சார் படம் வந்திருக்கு, எப்படி இருக்கு கேக்குறேன். அதான் யாரா வந்துருச்சா? போயிருக்கீங்களா? நான் இன்னும் பார்க்கல. ஆனா அந்த டேரக்டர் நல்லா எடுத்திருந்தான் ஃபர்ஸ்ட் படம். இது நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல. நான் இன்னும் ஆனா எனக்கு படம் எல்லாம் வந்ததே தெரியல. தரணி நீ சொல்லிதான் தெரியுது. ஆனா கரை தானே, கரசாமி கரை. கரை, எஸ் எஸ் எஸ். எப்படி இருக்கு? யாரா தெரியல. போனீங்களா? இப்பதான் சொல்றேன். நான் தெரியல. யாராவது இருந்தா போயிருந்தா சொல்லுங்கப்பா. ஆதி
நான்லாம் பார்க்கல ப்ரோ. எங்க அப்பா தான் போய் பார்த்துட்டு வந்தாரு. ஆனா டேய் உங்க அப்பா மாதிரி ஒரு கேட்கல. உங்க அப்பா மாதிரி ஒரு மூவி பஃப் நான் பார்த்ததே இல்லை. நீ எல்லாம் வேஸ்ட். மனுஷன் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போய் சரி ப்ரோ, பார்த்துடுறாப்புல. பிரேக் ஆயிடுச்சு வாய்ஸ். கேக்குதா? கேக்குதா? கேக்குதுடா. நமக்கு கேக்குதா? இப்ப கேக்குது. இல்ல என்னது? உங்க உங்க அப்பா மாதிரி மூவி பஃப் நான் பார்த்ததே இல்ல. மனுஷன் எந்த படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் டே புதுசா போயிடுறாரு. நீ எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு மாஸ் அதான் பண்றாப்ல. சொன்னேனே. அவர்கிட்ட கேளு, ரிவ்யூ கேட்டு சொல்லு நாளைக்கு என்ன படம் எப்படி இருந்துச்சுன்னு. வேணா இந்த வீக்கெண்ட் வேணா போயிட்டு அது பாப்போம். ப்ரோ இன்னொரு நியூஸ் ஏதோ ஒன்று பார்த்தேன். அந்த படத்தை தான் மறந்துட்டேன். ஆனா நல்ல டைரக்டர் ஆச்சு. இன்னும் லோயஸ்ட் ஓப்பனிங்ட்டாங்க. அந்த போர்த்துகல் டைரக்டர். ஆமா, ரிவ்யூ பார்த்தேன். இட்லி கடை ஓப்பனிங்ல இருந்து 30% தான் இதுக்கு வந்திருக்காங்க. இல்ல தர ஒண்ணு ஸ்லோ பிக்கப் ஆகும். ஆனா அது மிக்சடு ஸ்லோ பிக்கப் தான் ஆகும் தான் நினைக்கிறேன். இல்ல இந்த போர் தொழில் டைரக்டர் நல்லா எடுத்திருந்தான். போர் தொழில் படம் இல்ல, படம் எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்களும் நம்ப முடியாது. கொஞ்சம் சில பேர் நல்லா இருக்குதுன்றாங்க, சில பேர் நல்லா இல்லைன்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டா நல்லா இந்த டைம்லயே இருக்குன்னு தான் படத்தை விட்டு இல்ல, சொல்றாங்க. இந்த டைம்ல படத்தை விட்டுற கூடாது. தப்பு, தவறான ஒரு டைமிங். ஆனா சின்ன படம் டாலக்ஸ் ரொம்ப நாள் வச்சுட்டே இருக்க எவனாவது முடியாது. இல்ல ப்ரோ, இல்ல எலெக்ஷனுக்கும் ரிசல்ட்டுக்கும் மிடில் யாராவது விடுவானுங்களா? அதுதான் இல்ல, நான் என்ன நினைச்சேன், அடுத்த வீக் தான் வருது ஃப்ரைடே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் படம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ தரணி சொல்லிதான் தெரியும் இது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா இதுலயும் போயிட்டு ஆதி அவங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு பாரு. மாஸ் பண்றாரு அவரு. என்ன விக்னேஷ் ப்ரோ காணும் இந்த பக்கம், என்னாச்சு? இல்ல அவரு இங்க வெளியே இருந்தாரு இந்த வண்டி ஓட்டுக்குன்னு. மெசேஜ் போட்டேன். அப்பவே அதான் சொன்னேன், காலைல நான் போன் பேசுறேன் வண்டி ஓட்டுறது, அப்புறம் பரலோகம் போயிடுவாங்க. ஏறினா அது அப்புறம் அவரு ப்ளூடூத் போட்டிருப்பாரு. ப்ளூடூத் போட்டதால இந்த ஃபோக்கஸ் இதுவும் நான்லாம் போட்டுதான் பேசுவேன். ஏன்னா இது டிரைவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போது அதான் சொன்னாங்க, பேசிக்கிட்டே ஓட்டுங்க காரை, கான்சன்ட்ரேஷன் சதறக்கூடாது, எப்பயுமே கார் பேசிக்கிட்டே தான் ஓட்டணும், அப்போதான் பழகும் அப்படின்னு. அதனால ஆரம்பத்திலேயே அந்த ட்ரெயின் பண்ணும்போது அப்படிதான் ட்ரெயின் ஆனேன்னா, அதனால எனக்கு அந்த பிரச்சனையும் தான் இல்லை. எவ்வளோ பேசிட்டு இருந்தாலும் அப்படியே ரோட்டில் ஃபோக்கஸ் இருக்கும். ஆனா ஒரு ட்வீட் ஒன்று படிக்கிறேன். ஜெயசூர்யா போட்டிருக்காரு, தேர்தலில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் என்பதை தாண்டி இப்படி 75 வருஷத்துல முதல் முறையா ரிசல்ட் தெரியாம 2 பெரிய கட்சிகளை ரிசல்ட் நாள் வரைக்கும் உட்கார வச்சுட்டியே தலைவா அப்படின்னு. உண்மைதான். இந்த ரெண்டு கட்சியை மட்டும் இல்ல, இல்லடா அலெக்ஸ், 2 கட்சியை மட்டும் இல்ல, நம்மளையும் சேர்த்துதான் 3 கட்சியும் அப்படிதான். இதுல ரிசல்ட் தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு தெரியுமா? அவங்களுக்கே தெரியும். சொல்ல போட்டியிலேயே இல்ல அப்புறம் அதான் அவங்களுக்கு அவங்க ரிசல்ட் தெரியும், நமக்கு தான் தெரியாது. அப்ப இதுல இருந்து என்ன ஹரி ப்ரோ, அதனாலதானே நம்மள பிடிச்சி கழிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது எக்ஸிட் போல வரல, அதை பத்தி கேட்காம கரெக்டா. அதை கேட்க மாட்டாங்க. அவங்க பேரே வரல, அதெல்லாம் கேட்கறது இல்லை. எக்ஸிட் போடல, எங்களுக்கு ஏன்டா இது போடல, நம்மளுக்கு தான் நம்மள இருக்குது. ப்ரோ இன்னொரு நியூஸ் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன். துருவ நட்சத்திரமா என்ன படம்னு தெரியல, எதை போட்டு வச்சிருந்தாங்க, இது ஜூன் 16 ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அலெக்ஸ், இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுடா, நேஷனல் மீடியால டிஸ்கஸ் பண்றாங்க, கவனிச்சியா? இது என்னன்னா, ராகுல் காந்தி வந்து அட்மிட் பண்ணிட்டாரா, இந்த மாதிரி சொன்னாரு. அவங்க மீட்டிங் எதுவும் நடந்திருக்கும் போல, அதுல வந்து சொல்லியிருக்காரு போல இவரு, என்னன்னா இந்த மாதிரி நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து விஜய் கூட தான் போயிருக்கணும், நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா நியூஸ்ல போட்டாங்க நேஷனல் மீடியால. என்ன அது டே போச்சு குமார் இப்படின்னு இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்?
எப்படியோ இத வந்து எப்படியும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எலெக்ஷன் நம்ம பக்கம் தான் வர போறாங்க. அதுக்கப்புறம் என்ன? அதை முன்னாடியே பண்ணியிருந்தா ஆட்சியில அதிகாரத்துலயும் பங்கு கிடைச்சிருக்குமா? அவசரப்பட்டியே குமாரு. யாராவது கொடுக்குறேன்னாங்களா? அவர் கொடுக்குறேன்னு சொன்னப்ப இவரே முதல்ல ஜெயிக்கிறாருன்னு சொல்லும். நீங்க நானுங்க சுத்தினானுங்க. இன்னைக்கு 27 28 இவர் தான் ஆட்சி பிடிக்கிறாருன்ட்டானுங்க கடைசியில. இதை தானடா நாங்க நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். சொன்ன சரி விடு, அவனுங்களுக்கு 200 வாங்கிட்டு போறானுங்க, என்ன புரியும். அண்டா வந்து தனியா குதிக்குதுடா அலெக்ஸ், ஆள் இல்லாம. அதான் எப்படின்னு தெரியல. இதெல்லாம் விட ஒருத்தன் சொன்னான்டா, அவன் தான்டா அல்டிமேட்டு. அவனுக்கு என்ன எலும்பு துட்டு போட்டாங்கன்னு தெரியல. ஸ்பெஷலா போட்டிருப்பாங்க போல. பிஜேபி வந்து தாவேக்காக இவிஎம் மிஷினை டேம்பர் பண்ணதான். எப்படி அவனே எங்க படத்தை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டான்னு நாங்களே கேண்ட்ல உட்காந்துட்டு இருக்கோம். லூசு பைய மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்க வேண்டியது பைத்தியம். இல்ல ஏன்டா அது அதுக்கு அவனே அவனுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க ப்ரோ. நமக்கு ஏன் பண்றான் என்ன எனக்கு புரியல. அதுதான்